அவர்கள் வந்து ரஜினிகாந்த் குறித்து தேவையில்லாத அவதூற பரப்புறாங்களா? ஸோ கரெக்ட் தான், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப ரஜினிகாந்த் சாரோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா, அவருக்கு எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதாச்சும் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஓப்பனா வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்துருவாரு. அது ஏர்போர்ட்லயா இருக்கலாம், இல்ல மத்த எந்த ஒரு இடத்துலயா இருக்கலாம், இல்ல அவர் வீட்லயே இருக்கலாம், கூப்பிட்டு வச்சு பிரஸ் மீட் பண்ணி அவரோட உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஓப்பனா அவர் சொல்லிடுவாரு. அவர்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட்னா இதுதான், அவர் பிரஸ் என்னைக்குமே பார்த்து பயந்ததில்ல, அவர் ஓப்பனா வந்து பேசியிருக்காரு. அந்த மாதிரி வந்து அவர் பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து உங்களை வந்து பெங்களூர்ல வந்து பார்க்கலாம், நீ பெங்களூருக்கு நான் போறப்போ வந்து ஏர்போர்ட்ல பார்க்கலான்னு பார்த்தேன், நீங்க வரல, பிரஸ்காரவங்க யாருமே வரல. அதே மாதிரி வரப்ப பார்க்கலாம்னு நினைச்சேன், அப்பயும் வந்து யாருமே வரல. ஒருத்தர் மட்டும் மொபைல் எடுத்து வந்து நிற்கிறாரு, அவர் பிரஸ்ஸா என்னன்னு கூட தெரியல. பட் வந்து என்கிட்ட வந்து கேட்கிறப்போ வந்து சிஎம் ஆயிருக்காரு, நீங்க ஒரு விஷயம் கூட பண்ணல, நேர்ல போயிட்டு உங்களை பார்த்து எதுவுமே பண்ணல அப்படின்னு நானும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன், அவர் பிரஸ் மாதிரியே பார்க்க தெரியல அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டியான அவரோட இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்ற பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அவருக்கு அந்த ஒரு ஏஜுக்கும் அவர் அரசியல்ல வந்து ஒரு புரிதலுக்கும் வந்து கரெக்டா இருக்கு. கூப்பிட்டு நான் இப்ப இருக்கிற எனக்கும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து விஜய்க்கும் பாத்தீங்கன்னா வந்து 25 வருஷம் வந்து கேப் இருக்கு, ஒரு ஜென்ரேஷன் கேப்பே இருக்கு. ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்து இது பண்றாரு. இப்ப இருக்கிற வந்து ஜென்ரேஷனுக்கும் அவருக்கு பாக்குறதுக்கும் வந்து வித்தியாசமா இருக்கு. 52 வயசுலயே வந்து இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. மீடியா துறையில இருந்து இன்னொருத்தரும் போயிட்டு ஆகிறதுக்கு நானும் வாழ்த்துக்கள் தான் இது பண்றேன். பட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சந்திக்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து எனக்கு 38 காலம் 40 வருஷம் வந்து நட்பு எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஸோ அதுல வந்து அவர் வந்து தோல்வியை தழுவிட்டாரு அந்த குளத்தூர் தொகுதியில நீங்க. ஸோ அதனால போயிட்டு நான் வந்து மீட் பண்ண போயிருக்கேன். ஸோ என்னோட நட்பு ரீதியா தான் நான் போய் பார்த்திருக்கேன். அதே மாதிரி விஜய் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்வீட் பண்ணி இந்த எக்ஸ்ல வந்து ட்வீட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நீங்க ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் நல்லபடியா ஆளணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு கரெக்டா அவரோட வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வைக்கிறாரு. அதே மாதிரி வந்து அவரு தான் வந்து இந்த டிஎம்கேயும் ஏடிஎம்கும் கூட்டணி வச்சு எடப்பாடியார் தலைமையில வந்து ஒரு ஆட்சியை உருவாக்கணும், அவரு சீஃப் மினிஸ்டர் விஜயை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு இவர் தான் பிளான் பண்ணிட்டா கூட நிறைய சோசியல் மீடியால வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு தப்பா வரந்தி தான் வருது அப்படின்ட்டு ஒரு ஓப்பனா இன்னைக்கு வந்து ஸ்பீச் பண்ணிட்டாரு. அதுல வந்து கொஞ்சம் கரெக்டா ஆயிருச்சு இதுக்கப்புறம்.